ஸோ லாஸ்ட் எபிசோட நம்ம பார்த்தது ஜே அப்புறம் சோல் அவங்க 2 பேருடைய ஃபேமிலிக்குள்ளேயும் செம்ம சண்டை நடந்திருக்கும். அந்த வீடியோட எண்ணில் எந்த தப்புமே பண்ணாத நம்ம ஜேவை தான் எல்லாருமே தப்பா நினைச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பார்த்துடலாம். இப்போ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க சோல் அவங்களுடைய ரூம்ல உட்காந்து ஜே கிட்ட தான் போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போதான் எங்க வீட்டுல கொஞ்சம் எல்லாருமே சைலண்ட் ஆகியிருக்காங்க. நீ எதுவும் கவலைப்படாத, உன் மேல எந்த தப்பும் இல்லைன்றதை நான் எப்படியாவது உங்களுக்கு புரிய வச்சிடறேன். உண்மையா உன்னோட பேக்ல இருந்து அந்த திங்ஸ் எல்லாம் எப்படி உனக்கு வந்ததுன்னே தெரியாதான்னு கேட்க ஜே கடுப்பாகிடுறான். அப்ப நான் சொல்றது உண்மை, நீயும் நம்பாம தான் இருக்கியா? இல்ல எனக்கு மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாங்க. ஜேவும் என் மேல எந்த தப்பும் இல்லைன்றதை நானே சீக்கிரம் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு காலை கட் பண்ணிட்டு எப்படி அந்த திங்ஸ் எல்லாம் உன்னோட பேக்கு வந்திருக்குன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். லாஸ்ட் நம்ம யாரை மீட் பண்ணோம், என்னோட ஃப்ரெண்ட் ரியோ தான். அந்த ரியோ தான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னோட பேக்ல எது தூக்கி போட்ட மாதிரி ஞாபகம் இருக்கு. உடனே அந்த ரியோக்கு தான் கால் பண்றான். ஆனா அவனுக்கு லைன் கிடைக்க மாட்டுது. அவன் கூட இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பான்ல, அவனுக்கு கால் பண்ணி கேட்டப்பறம் தான் விஷயம் தெரியுது. ஆமா, அது எல்லாமே அவனோட தான். அதாவது அவன் தான் எடுத்துட்டு வந்தான். அவன் பிரதருக்கு மேரேஜ்னு சொல்லி இதெல்லாம் கிஃப்டா தரதுக்கு எடுத்துட்டு வந்தான். கோவத்துல நம்ம ஜே சத்தமா கத்திட்டு, எனக்கு தெரியாது, நீங்க 2 பேர்ல யாராவது என்னோட வீட்டுக்கு வந்து இதெல்லாம் என்னோட தப்பு இல்லைன்றதை நீங்க தான் சொல்லி புரிய வைக்கணும். இப்ப அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல 2 வீட்டை சேர்ந்தவங்களும் மீட்டிங்கை போட்டுட்டு உட்காந்துருக்காங்க ரெடியா. சோலோட பாட்டி தான் நம்ம ஜட்ஜ் மாதிரி நடுவில் உட்காந்துருக்காங்க சரியான பதில சொல்றதுக்கு. இன்னைக்கு நம்ம 2 ஃபேமிலிக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம இங்கேயே பேசி ஒரு முடிவு கொண்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க 2 பேரும் சொல்லுங்க, எங்க கடையில இருந்து அந்த CD நீங்க வாங்கிட்டு போனீங்களா இல்லையா? உடனே நம்ம ஜீவன் உண்மை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆமா, அதை நான் தான் வாங்கினேன். கையோட வீட்டுல இருக்கிற அந்த பிளேயரும் எடுத்துட்டு வந்து புரிய வைக்கிறான். இங்க பாருங்க, இந்த பிளேயர்ல உங்க கடையில இருந்து அந்த CD சப்போர்ட் பண்ணவே பண்ணாது. உண்மையாவே அது என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அன்னைக்கு நான் உங்களுடைய ஷாப்க்கு வரும்போது என்ன நடந்தது அப்படின்றத சொல்றேன்னு ஸ்டார்ட் பண்றான். நான் உள்ள வந்ததுமே சோலை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். டக்குன்னு அங்க யாரோ வர்ற மாதிரி சத்தம் கேட்டதும் நானும் கையில கிடைக்கிற CD எடுத்துட்டு பதட்டத்துல அங்க இருந்து வெளியே போயிட்டேன். இப்படி இவன் சொல்றதெல்லாம் கேட்டு நம்ம சோலுக்கு தான் ரொம்ப பெருமையா இருக்கு. அவங்க தலைமுடியெல்லாம் சரி பண்ணிட்டு சிரிச்சிட்டே உட்காந்துருக்காங்க. பக்கத்துல உட்காந்துருக்க அவங்களுடைய அம்மாவும் ஜியோமும் நம்ம சோலை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. உடனே பாட்டி, சரி இப்பதான் நமக்கு இந்த விஷயம் கிளியர் ஆயிடுச்சுல, நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். நீயும் சோலும் நேத்து ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. உன்னுடைய ஷர்ட் எப்படி கிழிஞ்சது? இதுக்கு நம்ம சோல் உண்மையை சொல்லிடுறாங்க. அது காரணம் நான் தான். அவன் எழுந்திருக்கும் போது நான் தான் தெரியாம அவனுடைய ஷர்ட்டை பிடிச்சி கிழிச்சிட்டேன். சோலை போட்டு அவங்களுடைய அம்மா அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம ஜேதா நடுவில் வந்து அவங்களுடைய கையை பிடிச்சி அவங்களை சமாதானப்படுத்துறான். சோல், எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க? நீங்க அவளை அடிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. இவன் இந்த அளவுக்கு ட்ரூவா நம்ம பொண்ணை லவ் பண்றான்னு அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. ஜேவோட அப்பா அவனை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீ தயவு செஞ்சு சோலோட அம்மா கிட்ட மட்டும் எந்த பிரச்சனையும் வச்சுக்காத. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு வந்தாலே உடனே ஃபைட்டிங்க்கு தான் ரெடியா நிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க ஸ்ட்ராங்கா அடிச்சா நமக்கு வலிக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம சோலு நேத்து என்னதான் நடந்தது அப்படின்றத தெளிவா சொல்லி புரிய வச்சிடறாங்க. அவனோட ஷர்ட்ல ஏதோ இருந்தது, அதை கிளீன் பண்றதுக்காக நான் ட்ரை பண்ணும்போது அது கிழிஞ்சிருச்சு அப்படின்னு. இதெல்லாம் சால்வ் ஆகிடுச்சுல, பாட்டியும் அடுத்த கேஸ்க்கு போயிடுறாங்க. இப்ப இந்த பேக்ல இருக்கிறது இதெல்லாம் எப்படி இங்க வந்தது நமக்கு தெரிஞ்சே ஆகணும். உடனே நம்ம ஜே, நீங்க எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. இதெல்லாம் யார் பண்ண மிஸ்டேக்கோ அந்த பையனே இந்த இடத்துக்கு வருவான். அவன் சொன்னா நீங்க நம்பிதான் ஆகணும். எல்லாரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பாக்குறாங்கன்னா யாரும் வர்ற மாதிரியே தெரியல. உங்க பையன் சும்மா போய் சொல்லிட்டு இருக்கான், இதுக்கு மேல இங்க வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க இருந்து போக ட்ரை பண்ணும்போது கரெக்டா நம்ம ஜேவோட ஃப்ரெண்ட் ரியூ பதறி அடிச்சுட்டு உள்ள ஓடி வரான். அவனுடைய பிரதர் மேரேஜ்க்கு போக வேண்டிய கெட்டப்போட அப்படியே இந்த இடத்துக்கு வந்திருக்கான். என்னோட ஃப்ரெண்டு ஜே ரொம்ப நல்ல பையன். அவனோட பேக்ல இருந்த அந்த பொருளுக்கும் அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அது எல்லாம் என்னோட தான். நான் என்னோட பிரதரை கடுப்பேத்தணுன்றதுக்காக தான் அதெல்லாம் கிஃப்டா வாங்கி வச்சிருக்கேன். இவன் பேசுறதெல்லாம் கேட்டதே எல்லாருக்கும் புரியுது. ஜே மேல எந்த தப்பும் இல்லைன்னு. என்னமோ வீட்டுல அவங்க 2 பேரோட லவ்வுக்கு ஓகே சொல்லிட்ட மாதிரி நம்ம சோல் என்ன பண்றாங்க, ஜே ஓடி போய் ஹக் பண்றாங்க. இது எல்லாத்தையுமே ஒரு காரணமா வச்சு அடுத்து அவங்க அதை பத்தி பேசுறதுக்கும் ரெடி ஆகிட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண டேயோட அப்பா அந்த கில்லரோட வேனை கண்டுபிடிக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சோல் வீட்டுக்கு பக்கத்துல இருந்த அந்த CCTV ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அன்னைக்கு நைட் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தது கண்டிப்பா அந்த கில்லரோட வேன் தான்றத சொல்றாரு. இன்னொரு பக்கம் நமக்கு டேயை காட்டுறாங்க. மாடல் மாதிரி போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான். அவனுடைய ஃப்ரெண்டும் வளைச்சு எடுக்கிறான். இவன் தான் இப்ப நிறைய ட்ரெஸ் எல்லாம் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டான்ல, அதுக்கான போட்டோ ஷூட் தான் போயிட்டு இருக்கு. அப்ப அந்த பக்கமா 2 பொண்ணுங்க வேற கையில போன் எடுத்துக்கிட்டே வராங்களா. உடனே டேயோட ஃப்ரெண்ட் போய் அவங்களை தடுக்கிறாரு. நீங்க டேயோட ஃபேன்ஸா இருக்கலாம், ஆனா பர்மிஷன் இல்லாம அவர் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்து போட்டோல எடுக்கக்கூடாது. பதிலுக்கு அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் நாங்க போட்டோ எடுக்கவே இல்லை, நாங்க போன்ல சும்மா மெசேஜ் பண்ணிட்டே தான் நடந்து வந்தோம், சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காது. இங்க நடக்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க நம்ம டேய்க்கும் கொஞ்சம் அவமானமா இருக்கு. அவனுடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஓவரா பண்ணிட்டு இருக்காத, ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேரும் இங்க இருந்து போக விடு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அந்த 2 பொண்ணுங்களும் டேயோட ஃபேஸை பாக்குறாங்க. பார்த்ததுமே அவனை புகழ்ந்து தள்ள ஆரம்பிச்சிடுறாங்க. அவன் ஃப்ரெண்டு சொன்னது கரெக்ட் தான், இந்த பையன் பாக்குறதுக்கு ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு அங்க இருந்து போகும்போது கூட அவனை பார்த்து ஹார்ட் சிம்பிள்லாம் காட்டிட்டு தான் போறாங்க. இதுக்கப்புறம் நம்ம டேய்க்கு அவனுடைய அப்பா கிட்ட இருந்து கால் வருது. சோலோட அந்த கேஸ் அவர் தானே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னதும் இவனும் போய் நேரா சோலை மீட் பண்ணி அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். உன் வீட்டுக்கு வெளியே ஒரு வேன் ஃபாலோ பண்ணிட்டு வந்ததா சொன்னல, அது அந்த கில்லரோட வேன் தான், கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குன்றத நீ உன்னோட வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்லலாம்ல. உடனே நம்ம சோல், இல்ல அவங்களுக்கு தெரியாம இருக்கட்டும், அப்பதான் அவங்க பயப்படாம இருப்பாங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போது அந்த கில்லர் என்ன கார்ல கடத்திட்டு போனான்றது கூட நான் உங்ககிட்ட தெளிவா சொன்னதில்ல. நீயும் இந்த விஷயத்தை பத்தி வேற யாருக்கிட்டயும் சொல்லாது, அது சீக்கிரட்டா இருக்கட்டும் டே கிட்ட சொல்றாங்க. சரி, நான் இதை வேற யாருக்கிட்டயும் சொல்லல, ஆனா நீ எனக்கு ட்ரீட் தரணும், புரியுதா? சரி போனோ போகட்டும் நம்ம சோலும் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை பாதியில கேட்டுட்டு கரெக்டா இந்த இடத்துக்கு வர நம்ம ஜே, நீ ஃபர்ஸ்ட் எதுக்கு அந்த டேயை மீட் பண்ணி பேசிட்டு இருக்க? அவனுக்கு ட்ரீட்லாம் வேற தரேன்னு சொல்லியிருக்க, எதுக்காக? இவன் திடீர்னு இப்படி கேட்டதுமே நம்ம சோலுக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறது
இருக்குன்னு தெரியல, டீ தான் சொல்றான். அது வந்து அன்னைக்கு எங்களுக்கு தெரியாம எங்க 2 பேருடைய பேக்கும் சேஞ்ச் ஆகிடுச்சு, இப்போ அது திரும்ப கிடைச்சிருச்சு, அதுக்கு தான் இந்த ட்ரீட். சோலோ ஆமாமான்னு சொல்றாங்க. ஜே இந்த விஷயத்தை விடுறதா இல்ல. இப்போ இந்த டேக்கு ட்ரீட் தரணும் அவ்வளவுதானே, அதை நானே தரேன். என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு ட்ரீட் தரதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இதை கேட்ட பிறந்த நம்ம டேக்கு தெரியுது இப்போ இவங்க 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. இருந்தாலும் நம்ம ஜே ட்ரீட் வைக்கிறதா சொல்லியிருந்தால அதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிடறதுக்கு வந்திருக்கான். ஆனா நம்ம ஜே அவனை இங்க கூப்பிட்டு வந்திருக்கிறது அதுக்காக இல்ல. நீங்க 2 பேரும் ஏதோ ஒரு சீக்கிரட்டை பத்தி பேசிட்டு இருந்தீங்க, அது என்னன்னு எனக்கு தெரியணும். டேயும் பதிலுக்கு நீ எவ்வளவு டைம் கேட்டாலும் சரி என்னால கண்டிப்பா அதை உங்ககிட்ட சொல்ல முடியாது. நீ தானே ரொம்ப கெத்தா சோலோட பாய் ஃப்ரெண்ட் நீ தான் சொன்ன, அப்புறம் எதுக்கு இதை என்கிட்ட கேட்டுட்டு இருக்க, டைரக்டா போய் சோல் கிட்ட கேட்க வேண்டியதுன்னு வெறுப்பேத்திட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க கோவத்துல 2 பேருமே நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு உளர ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு ஜியோமோ தான் காட்டுறாங்க. கோட் சூட்லாம் போட்டுட்டு ஒரு பொண்ணு கூட நடந்து போயிட்டு இருக்கான். திடீர்னு கும்பலா வந்து நிறைய பொண்ணுங்க அவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இங்க ஏதோ ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, அதுல நடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த டேக் சரியா வரலன்னு சொல்லி அந்த டைரக்டர் திரும்ப திரும்ப இதே சீன் எடுக்க வச்சுட்டு இருக்காரு. இதான் சாக்குன்னு அந்த பொண்ணுங்க எல்லாருமே நம்ம ஜியோமோ போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு டைரக்டருக்கு அவருடைய ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, ஒரு பெரிய ஆக்டரே உங்களுடைய ப்ராஜெக்ட்ல நடிக்கிறதுக்கு சரின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. அவங்க எல்லாருமே சந்தோஷத்துல கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஜியோமுக்கு தான் கடுப்பா இருக்கு. அவங்க கூட வந்து கேக்குறான், புது ஆக்டர் வந்துட்டாரு அப்படின்னா நீங்க என்ன வேலையை விட்டு தூக்கிட மாட்டீங்கல்ல. உடனே டைரக்டரும் நீ கஷ்டப்பட்டு சான்ஸுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கும் புரியுது, ஆனா ஃபேமஸான ஆக்டர் என்னோட ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றதா சொல்லிட்டாரு, இதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியும். இப்போ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டு அப்செட் ஆகி ஜியோம் அப்படியே தரையில உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஆக்டிங் லைன்குள்ள நான் வந்திருக்கவே கூடாது, அடுத்து என் லைஃப்ல நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி. அப்ப இவனுக்கு ஆப்போசிட்ல நடந்து வர்ற யூன் வேற கரெக்டா இவனை பாத்துறாங்க. அவங்க இப்ப கூட ஜியோட ஃப்ரெண்ட் ரியோ கூட தான் வெளியே வந்திருக்காங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் ஜியோம் கிட்ட தனியா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஷூட்டிங்ல நிறைய அடி வாங்கிட்டான்ல, அதுக்காக மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து தந்துதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜியோம் நீ இந்த ஆக்டிங் ஃபீல்டு எல்லாம் விட்டுட்டு வேற ஏதாவது ஜாபுக்கு போறதுதான் உன்னோட லைஃப் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இதை பத்திலாம் ஜியோம் யோசிக்கவே இல்லை போல இருக்கு. அவன் யூன் கிட்ட என்ன கேட்கறான், நீ ரியோ டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, என்ன எப்ப பார்த்தாலும் நீ அவன் கூட வெளியே வர்றதை நான் பாக்குறேன் அப்படின்னு. நீயா சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத, அவன் என்னோட ஃப்ரெண்டு, நான் சும்மா அவன் கூட வெளியே வந்திருக்கான் அவ்வளவுதான். எனக்கு ஒன்னதான் ரொம்ப பிடிக்கும், நான் அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுருவேனா என்ன. இப்படி அவங்க 2 பேரும் உட்காந்து இன்ட்ரெஸ்டா பேசிக்கிட்டு இருக்கும் போதே பக்கத்துல இருந்து ஒரு டாகோட நிழல் பெருசா தெரியுது. ஏதோ ஒரு பெரிய டாக் அங்க இருக்கு போல இருக்கு. நம்ம இங்க இருந்து ஓடிலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அது நம்மள துரத்திட்டு வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம அதுகிட்ட மாட்டிப்போம். எங்கேயாவது போய் சேஃபா ஒளிஞ்சுக்கலான்னு இவங்க பார்க்கும்போது ஒரு இடம் இவங்க கண்ணில் படுது. ஜியோம் பெரிய ஹீரோ மாதிரி நீ ஃபர்ஸ்ட் உள்ள போ, நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க உள்ள போன அடுத்த நிமிஷமே இவனை பயந்துட்டு உள்ள ஓடிடுறான். அப்புறம் தான் நமக்கு தெரியுது இவங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தது ஒரு பெரிய டாக்லாம் கிடையாது, அது ஏதோ ஒரு பப்பி மாதிரி இருக்கு. அதோட நிழல் பெருசா இருந்திருக்கு, அதை பார்த்துதான் அவங்க இப்படி பயந்துருக்காங்க. அவனும் ஒரு கையில லைட்டர் வெளிச்சத்தோடவே இவனு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நீ சொன்னல, அந்த விஷயத்தை நீ சீரியஸா தான் சொன்னியான்னு கேட்க, ஆமா கடைசி வரைக்கும் எனக்கு ஒன்னு மட்டும் தான் பிடிக்கும்னு இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஜியோமா அவங்க கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். இப்படி ஒரு நல்ல இடத்துல இந்த லவ் ப்ரப்போசலும் நடக்குது. வெளியே நின்னுட்டு இருக்க அந்த டாகாலே இதை பொறுத்துக்க முடியல போல இருக்கு, அங்க இருந்து ஓடி போயிடுது. இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஜே டே தான் கட்டி பிடிச்சி பெட்ல ஒன்னா படுத்து தூங்கிட்டு இருக்கான். எழுந்திருச்சு பார்த்தது அவனுக்கே ஷாக்கு. உடனே அங்க பக்கத்துல உட்காந்துருக்க அவனுடைய ஃப்ரெண்ட் ஹியூக்க பார்த்து, ஃபர்ஸ்ட் இவன் எப்படி இந்த இடத்துக்கு வந்தான், நேத்து நானும் இவனும் ஒன்னா ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தோம், அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கேட்க ஹியூக்கும் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். இவங்க 2 பேருமே குடிச்சிட்டு அங்க இருந்து வெளியே வந்து ஒரே அட்டகாசம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஏதோ மரத்துல இருந்து கீழே விழுந்த பொருளை எடுத்து கையில வச்சுக்கிட்டு, சோல் நீ இங்க இருக்கியா, நீ எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். இவன் பண்றதை பார்த்துட்டு இவனுக்கு போட்டியா வேணும்னே டேயும் பண்றான். இவங்க 2 பேரும் அங்க இருந்து வெளியே கூப்பிட்டு போனது எல்லாமே ஜேவோட ஃப்ரெண்ட் ஹியூக் தான். அடுத்து கெரோக்கிக்கு தான் போவேன் அடம் பிடிச்ச 2 பேரும் போய் பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஜேக்கு தான் லவ் செட் ஆகிடுச்சு இல்ல, அவன் ஃபுல்லா லவ் சாங்ஸா பாடி தள்ளிட்டு இருக்கான். பதிலுக்கு டேய் எல்லா லவ் ஃபெயிலியர் சாங்ஸையும் பாடி அழுதுட்டு இருக்கான். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹைலைட் என்னன்னா, நம்ம ஜேவே அவனை ஹக் பண்ணி சமாதானப்படுத்திட்டு இருக்கான், எதுக்கும் ஃபீல் பண்ணாதேன்னு. நேத்து இவ்வளவு விஷயம் நடந்திருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நம்ம ஜேக்கு பயங்கர ஷாக்கு. ரொம்ப ஓவரா போயிருக்கே, நேத்து நான் உண்மையாவே இப்படிலாம் இவங்கிட்ட பேசிட்டு இருந்தேன் கேட்க, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீயே இந்த போட்டோவை பாருன்னு ஹியூக்கா அவன் நேத்து எடுத்து அந்த போட்டோலாம் எடுத்து காட்டிட்டு இருக்கான். என்னமோ பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி டேயும் என்னோட ஷோல்டர்ல கை போட்டுட்டு எங்க அந்த போட்டோவை காட்டுன்னு பார்த்துட்டு இருக்கான். இவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு ஹியூக்கு நீங்க 2 பேரும் ஏன் தான் அப்படி இருக்கீங்களோ தெரியல, இதுக்கெல்லாம் சோல் தான் காரணமானு கேட்க 2 பேருமே அவனை பார்த்து முறைக்கிறாங்க. சோல் ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை பத்தி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதுன்னு கோரஸா சொல்றாங்க 2 பேரும். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. நம்ம ஜே போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கும் போது நேத்து நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நேத்து டேய் ஓவரா ட்ரிங்க் பண்ணதுனால இவங்கிட்ட சில விஷயங்களை உளறி இருப்பான். சீக்கிரட்டை சொல்லுன்னு எதுக்கு என்ன போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, சோல் ஒரு பர்சனுக்கு பயந்து தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா, அவனோட பேரு யங், இதை மட்டும் தான் இப்ப என்னால உங்ககிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு உளறி இருப்பான். இது எல்லாமே நம்ம ஜேக்கும் ஞாபகம் வருது. அந்த யாங் யாரு, அவன் எதுக்கு சோலுக்கு பிரச்சனை தந்துட்டு இருக்கான் அப்படின்னு. அந்த கில்லர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிட்டான்ற விஷயம் இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது இல்ல, சோல் தான் எனக்கு அதை தெரியாத மாதிரி மறைச்சிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம டேயை தான் காட்டுறாங்க. ஹியூக் வீட்டுல உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படியே பேச ஆரம்பிக்கும் போது ஹியூக் அவன்கிட்ட சோகமா அவனுடைய கதை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் எவ்வளவு நாள் இந்த வீட்டுல இருக்க போறேன்னு தெரியல, நான் சீக்கிரமே என்னோட சொந்த ஊருக்கு திரும்ப போயிடுவேன். ஏன்னா நாங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு அந்த ஆடிஷன்ல செகண்ட் ரவுண்ட்ல எங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க.
அது மட்டும் இல்லாம என் டீம் கூட சேர்ந்து நான் இவ்வளவு நாள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கேயே எங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இன்னைக்குதான் எங்க லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு எது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா இந்த பாக்குறதுக்கு கூட ஆடியன்ஸே வரமாட்டாங்க. இவன் இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சரி நீ எதுக்கும் கவலைப்படாத. சோஷியல் மீடியால நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. அதுல நிறைய பேர் என்னோட ஃபேன்ஸாவும் இருக்காங்க. அவங்க எல்லார்கிட்டயும் நான் இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணி உன்னோட பெர்ஃபார்மன்ஸை பாக்குறதுக்கு வர சொல்றேன். அட்லீஸ்ட் இந்த ஹெல்ப் என்னால கன்ஃபார்மா உனக்கு பண்ண முடியும். இப்படி அவன் பேசுறது கேட்ட பிறகு தான் ஹியூக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ண நைட் டைம் நமக்கு அந்த கில்லர் யாங்க காட்டுறாங்க. அவன் பாட்டுக்கு ஏதோ ஒரு கடைக்குள்ள போய் ஏதோ அனிமலுக்கான மெடிசன்ஸ் எடுத்துட்டு அங்க இருந்து போகும்போது கரெக்டா போலீஸ் வந்து அவனை பிடிச்சிடுறாங்க. டேயோட அப்பாவும் அவர் கூட ஒர்க் பண்ற ஒரு ஆபீசர் தான் இந்த கில்லரை பிளான் பண்ணி பிடிச்சிருக்காங்க. அவனை கார்லயே உட்கார வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை பத்தி அவர் நம்ம சோலுக்கு தான் இன்ஃபார்ம் பண்றாரு. அந்த கில்லரால இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, அவன் எங்க கிட்ட மாட்டிக்கிட்டான். நம்ம சோலால இதை நம்பவே முடியல, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டது வேஸ்ட் ஆகல, நம்ம எப்படியோ பாஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு. அப்ப ஜேக்கும் எதுவும் ஆகாதுன்னு சொல்லி அவங்க ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போதே கரெக்டா வந்து மெசேஜ் பண்றான். ஜே இன்னைக்கு ஹியூக்கோட பெர்ஃபார்மன்ஸ் ஒன்னு இருக்கு, நீ வந்துட்டு நம்ம அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு. இப்ப அந்த ஈவென்ட் நடக்கிற அந்த இடத்தை தான் காட்டுறாங்க. ஹியூக்கு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சந்தோஷமா இருக்கு. இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பாக்குறதுக்கு இவ்வளவு கூட்டம் வரணும்னு இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம டேய் தான் இங்க இவ்வளவு பேரை வர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா அவனுடைய சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி. சோலோ வந்துடுறாங்க. அவங்க ஸ்டேஜை பார்க்கும்போது தான் தெரியுது ஜே இல்லாம இவங்க 3 பேர் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி அவங்க முன்னாடியே ஒரு விஷயம் பார்த்துருப்பாங்கல்ல. நம்ம முன்னாடியே பார்த்த விஷயம் தான் நடக்குதுன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போதே கரெக்டா நம்ம ஜேவும் ஸ்டேஜில் ஏறி வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க எழுதி வச்சிருக்க அந்த ரெயின் சாங் தான் எடுத்து பாடுறான், ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் மாதிரி. அதுல வர லைன்ஸ் எல்லாம் கேட்டு நம்ம சோலும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள நடந்த நிறைய மொமெண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இதே நேரம் நமக்கு அந்த கேபாப் பேண்டோட இன்சார்ஜா காட்டுறாங்க. அதான் நம்ம ஜேக்கு இதுக்கு முன்னாடி விசிட்டிங் கார்டுலாம் தந்திருப்பாருல அவரே தான். அவர் இப்ப நம்ம ஜேவ் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த பையனோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கே அப்படின்னு. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு டேயோட அப்பா போயிட்டு இருந்த அந்த காரை தான் காட்டுறாங்க. அவரையும் சரி அவர் கூட இருந்த போலீஸையும் அட்டாக் பண்ணிட்டு அந்த கில்லர் இங்க இருந்து எஸ்கேப் ஆகிட்டான். அவனை யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே கில்லர் சேஃபா ஏதோ ஒரு இடத்துக்கு எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கான். அவனோட ஒரு காலில் அடிபட்டு இருக்கு, இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படவே இல்லை. இன்னொரு பக்கம் நமக்கு அந்த ஈவெண்ட்ல முடிஞ்சு சோலும் ஜேவும் வீட்டுக்கு நடந்து போகும்போது ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இன்னைக்கு நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்லி ஒரு பர்சன் எனக்கு இந்த விசிட்டிங் கார்டை தந்திருந்தாரு. அதை பார்த்ததும் நம்ம சோலு செம்ம சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல நம்ம ஜெய் இதே கம்பெனிக்காக தான் கேபாப் ஐடலா இருப்பான். எப்ப வேணும்னாலும் எங்க டீமை சேர்ந்தவங்கள அவருடைய கம்பெனில வந்து பார்க்க சொல்லியிருந்தாரு. பதிலுக்கு நம்ம சொல்லி எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. நான் இங்க வந்து ஏதோ மிஸ்டேக் எல்லாம் பண்ணி உன்னோட ஃபியூச்சரை வேஸ்ட் ஆகிட்டேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தாலே தெரியுது ஃபியூச்சர்ல கண்டிப்பா நீ ஒரு கேபாப் ஐடலா தான் இருக்க போற. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நமக்கு ஜேயோட வீட்டுல தான் காட்டுறாங்க. அவனுடைய அப்பா உட்காந்து டிவில நியூஸ் பார்த்துட்டு இருக்காரு. 2 போலீஸ் அட்டாக் பண்ணிட்டு அந்த கில்லர் யாங் தப்பிச்சு ஓடிட்டான் அப்படின்றதான் போயிட்டு இருக்கு. இந்த நியூஸ் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஜேவும் பாத்ரூம்ல இருந்து வெளியே வரான். அந்த டோர் ரொம்ப டைட்டா லாக் ஆகுது. அப்பா இதை சீக்கிரம் சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவனும் டிவில ஓடிட்டு இருக்க அந்த நியூஸை பாக்குறான். யாங் அப்படின்ற ஒருத்தவன் தப்பிச்சு ஓடிட்டான் அப்படின்றது நியூஸ்ல போயிட்டு இருக்கு. அதை பார்த்ததே எனக்கு டவுட் வந்துருது. ஒருவேளை இந்த யாங் நினைச்சுதான் நம்ம சோல் பயந்து போயிருக்காளா அப்படின்னு. இப்ப அவங்க வீட்டுல இருந்து நம்ம சோலும் இந்த நியூஸை பாத்துறாங்க. கில்லர் யாங் தப்பிச்சிட்டான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நமக்கு டேயை காட்டுறாங்க. அவனுடைய அப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்டதும் பதறி போய் ஓடி வந்திருக்கான். அவர் எந்த இடத்துல இருக்காருன்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய பெட்டுக்கு போய் பாக்குறான். அங்க பார்த்தா அவருடைய யூனிஃபார்ம் அப்புறம் அடிப்பட்ட மாதிரி பிளட்லாம் வேற இருக்கு. இதெல்லாம் பார்த்துதான் அவனுடைய அப்பா உயிரோட இல்ல நினைச்சு நம்ம டேய் பயந்து போய் அழ ஆரம்பிச்சிடறான். அவருக்கு எதுவும் ஆகல, ஒரு பக்கத்துல தான் எங்கேயோ போயிருந்தார் போல இருக்கு. டேய் நீ எனக்காக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க போல இருக்கு, உனக்கு என் மேல இவ்வளவு பாசமான்னு கேட்டுட்டு இருக்காரு. அவனும் கண்ணை தொடச்சிக்கிட்டு அப்படிலாம் எதுவும் இல்ல, நான் ஒன்னும் அழல, இந்த விஷயத்தெல்லாம் விடுங்க, உங்களுக்கு எதுவும் அடிப்படல இல்ல, நீங்க நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப கேரிங்கா பேசிட்டு இருக்கா. அவனுடைய அப்பாவுக்கும் சந்தோஷமா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம சோல தான் காட்டுறாங்க. அவங்க எங்கேயோ தனியா நடந்து போயிட்டு இருக்கிறத ஜேவோ நோட் பண்ணிட்டு அவங்க ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வரான். ஆக்சுவலா அவங்க அந்த பழைய பில்டிங் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் டேயோட அப்பா மீட் பண்ணி பேசுறதுக்காக வந்திருக்காங்க. 10ஆம் தேதி நீங்க இந்த பில்டிங்க்கு வந்து என்ன காப்பாத்துங்க. நான் சொல்றது உங்களுக்கு டவுட்டா இருக்கலாம், ஆனா உங்ககிட்ட இருந்து தப்பிச்ச அந்த கில்லர் யாங் கண்டிப்பா இந்த இடத்துக்கு தான் வருவான். டேயோட அப்பாவும் எதை வச்சு இவ்வளவு கன்ஃபார்மா சொல்ற? அவனை நாங்க பிடிச்சதே எங்க பக்கத்துல ஒரு ஏரியால இருந்து தான். 10ஆம் தேதி அவன் இந்த பில்டிங்க்கு வருவான், நீ எப்படி இவ்வளவு நம்பிக்கையா சொல்ற? நான் சொல்றது நீங்க நம்பிதான் ஆகணும். 10ஆம் தேதி கரெக்டா நீங்க இந்த பில்டிங்க்கு வந்துருங்க. இப்படி நம்ம சோல் பேசிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களையும் தூரத்துல நின்று நம்ம ஜேவும் கேட்டுறான். இப்பதான் அவனுக்கு அந்த கில்லர் யாங்க பத்தி எல்லாம் தெரிஞ்சிருச்சு. சோல் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே கரெக்டா நடக்கும்ன்றது அவனுக்கு தெரியும். அதனால அவன் அந்த பில்டிங்கு போய் அங்க இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். சோல் ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கா? அப்படி அந்த 10ஆம் தேதி இந்த இடத்துல என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல. சோ இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.